ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே டாக்டர் ஃபெமின் ராஜையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நிலையத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த நாளிலே கூட நாங்கள் ஆஸ்துமா பற்றிய விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் ஆஸ்துமா என்ற தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போவோம். டாக்டர், உங்களிடத்தில் முதலாவது கேட்க விரும்புகிற கேள்வி, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆஸ்துமா, ஹவு காமன் இஸ் ஆஸ்துமா? இந்த ஆஸ்துமா என்றால் என்ன, ஆஸ்துமா எவ்வளவு பொதுவானது, இதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? டு பிகின் வித், ஃபீபா ரேடியோ நேயர்களுக்கும் ஃபீபா ரேடியோ டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் இன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த ஒரு டாபிக் வந்து இட்ஸ் ரொம்ப பல ஆண்டுகளை, பல டெக்கேட்ஸாக, பல செஞ்சுரிஸாக இருக்கிற ப்ராப்ளம் தான் இது புதுசாக இருக்கிற ஒரு நோய் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப இப்போ டயபெட்டிஸ், ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இப்போ அதிகமாகிட்ருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் இஷ்யூஸ். இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஒருத்தருக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவாது. பட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒபிசிட்டி, பொல்யூஷன், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஒருத்தருக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு நோய் இது. அட் த சேம் டைம் ரொம்ப, அதாவது பயப்படுற, ஆஸ்துமா அப்படின்ற பேரை கேட்டு பயப்படுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் வெரி காமன். இப்போ பெங்களூரை மாதிரி ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் ஹேஸ் சம் டிகிரி ஆஃப் ஆஸ்துமா ஆர் தி அதர். பேசிக்கலி இது வந்து ஒரு அலர்ஜிக் டைப் ஆஃப் டிசீஸ். ஓகே, அருமையாக சொன்னீங்க. இஸ் ஆஸ்துமா க்யூரபிள் ஆர் மேனேஜபிள்? ஆஸ்துமா குணப்படுத்தக்கூடுமா? ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு முதலே வந்துட்டீங்க. ஸோ ஆஸ்துமா அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் அலர்ஜி. இப்போது நமக்கு வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப் லாங் வந்து அந்த அலர்ஜியை வந்து நம்ம உடம்புல, இப்போது நமக்கு சிலவங்களுக்கு வந்து பீனட் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும், சிலவங்களுக்கு மில்க் அலர்ஜி இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, லைஃப் லாங் அவங்க வந்து அந்த ஐட்டம்ஸு சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு அலர்ஜி. ஓகே, அந்த அலர்ஜி எதுக்கு, அந்த அலர்ஜி வந்து எந்த பொருளுக்கு அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஆஸ்துமா எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் க்யூரபிள் கிடையாது. இட் இஸ் நாட் இப்போது க்யூர் பண்ணலாமா அப்படின்ற கொஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் வந்து க்யூரபிள் இல்லை. பட் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் க்யூர் ஆன மாதிரியே அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவங்க ரொம்ப நாள் சஃபர் ஆகாது. கரெக்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் டயக்னோசிஸ் கரெக்ட் டைமில், அண்ட் அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணால், அண்ட் அதுக்குள்ள ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அப்படின்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இட் கேன் பி ப்ராப்பர்லி கண்ட்ரோல். தே கேன் லிவ் நார்மல் லைஃப் ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் இட்ஸ் அ cured disease. சில குழந்தைங்களுக்கு, இப்போது நியூ சே பீடியாட்ரிக்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு வர்ற ஆஸ்துமாவில் வந்து சில பசங்களுக்கு ஒரு குட் ஒரு மேபி 60-70% அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து when they grow up they are almost outgrown the disease. ஆனால் அவங்களுக்கும் எப்பயாவது ஒரு தடவை, எப்பயாவது ஒகேஷ்னலி வீசிங் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் இட்ஸ் நாட் அ க்யூரபிள் டிசீஸ், பட் இட் இஸ் வெரி வெரி வெல் கண்ட்ரோலபிள் டிசீஸ். நல்லா மேனேஜ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கேள்வி, வாட் ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா? வாட் ஆர் த காமன் ட்ரிகர்ஸ் ஃபார் ஆஸ்துமா அட்டாக்ஸ்? இந்த ஆஸ்துமாவின் பொதுவான அறிகுறிகள் என்ன? ஆஸ்துமா தாக்குதலுக்கான பொதுவான தூண்டுதல்கள் யாவை? இப்போது அதுக்குள்ள அறிகுறி அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து காஃப் வரும். ஓகே, அண்ட் கிளாசிக்காக சொல்லணுன்னா ஜுரமே இல்லாமல் இருமல் வரும். இருமல் இருக்கும், மூச்சு வாங்கும், அப்புறம் அந்த வீசிங் அப்படின்னு சொல்லி அந்த குயின்னு ஒரு சவுண்டு வரும் மூச்சு எடுக்கும்போது.
அப்புறமா வந்து சில ரொம்ப சிவியர் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு விடுவாங்க. அவங்களால வந்து லாங் சென்டென்சஸில் பேச முடியாது. ஓகே, அவங்க பேசுகிறதெல்லாம் ஷார்ட்டாக முடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அண்ட் ரொம்ப சிவியர் ஆகும்போது தே கேன் ஈவன் அந்த சைனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, உதடு எல்லாம் வந்து ப்ளூயிஷ்னஸ், ஆக்சிஜன் குறைபாடுனால அந்த உதடு நாக்கெல்லாம் வந்து ப்ளூ கலரில் நீல கலரில் மாறுறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப சீரியஸ் ஆகும்போது. பட் பொதுவாக அந்த நிலைமைக்கு யாரும் நம்ம ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். ரொம்ப அன்கண்ட்ரோல்டு அண்ட் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க தான் அந்த ஸ்டேஜுக்கு வரும். பட் காமனாக வந்து காஃபு, வீசிங், ஸோ அப்படின்ற சிம்டம்ஸ் தான் இருக்கும். அண்ட் அகெயின் வீசிங்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆல் வீசிங் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆஸ்துமா. வீசிங்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து ஆஸ்துமா அப்படின்னு நினைக்கிறாங்க. வீசிங் லைக் எப்படி ஃபீவர் வந்து வேறு சிம்டம், வேறு டிசீஸ்னால ஃபீவர் வருமோ அதே மாதிரி வீசிங்ன்றது ஒரு சிம்டம். பட் காமனஸ்ட் காஸ் ஃபார் வீசிங் வந்து ஆஸ்துமா. ஆஸ்துமா இல்லாமல் வேறு பிரச்சனைகளில் கூட வந்து இந்த வீசிங் அப்படின்றது வரலாம். ஓகே, இந்த காமன் ட்ரிகர்ஸ் டாக்டர், ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து ட்ரிகர்ஸ்னால் எந்த ஒரு பொருளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த நமக்கு வந்து அந்த ஒருத்தருக்கும் ஒரு ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து நிறைய மல்டிபிள் ட்ரிகர்ஸ் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து 1-2 விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அலர்ஜி வந்து இதாகும். தட் அலர்ஜி இஸ் வாட் யூ சே இட் காசஸ். ஓகே, சம் ஆஃப் த ட்ரிகர்ஸ் தான் வந்து அந்த அலர்ஜியை தூண்டி விடும். ஓகே, ஸோ சிலவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் தூண்டி விடலாம். பட் சிலவங்களுக்கு வந்து 1 or 2 ட்ரிகர்ஸ் தான் இருக்கும். காமனாக இருக்கிற ட்ரிகர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் பொல்யூஷன் இஸ் ஒன். அண்ட் சில்ட்ரன் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கோ அடோலசன்ஸ் அந்த ஸ்கூல் ஏஜ் பசங்களுக்கு பார்க்கும்போது த வெரி காமன் ட்ரிகர் என்னென்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் ஃபீவர், எஸ்பெஷலி மழை சீசனில் வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இந்த ஆஸ்துமா வரக்கூடிய அந்த 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 நபர்கள் வந்து வீசிங்காக அவங்களுக்கு அது மாறும், அந்த ஆஸ்துமா சிம்டம்ஸ் வரும். நார்மலாக ஒருத்தருக்கு வந்து வைரல் ஃபீவர், காஃப் அண்ட் கோல்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 days 7 days வரைக்கும் அந்த ஃபீவர் சிம்டம்ஸ் அதெல்லாம் இருந்துட்டு போயிடும். ஆனால் ஆஸ்துமா டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அதே இன்ஃபெக்ஷன் வந்து இட் கோஸ் டு த செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லேமேன்ஸ் டேர்மில். பட் அவங்களுக்கு வந்து அது வீசிங் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அவங்க லங்ஸ் வந்து அந்த வைரஸுக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வீசிங் வரும். ஸோ இது காமன். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ வீட்டில் வந்து கெரோசின் ஸ்டவ் யூஸ் பண்ணால், ஓகே, அதோட இன்னும் இம்பார்ட்டண்ட் வந்து இப்போது காக்ரோச்சஸ், கருப்பாம்பூச்சி, அப்புறமா டஸ்ட்டு, வீட்டில் டஸ்ட் இருந்துச்சுன்னா, மூணாவது வந்து மோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செவத்துலலாம் வந்து பிகாஸ் ஆஃப் வெட்னஸ், ரொம்ப அந்த ஈரமாக இருந்து அந்த இடத்துல ஃபங்கஸ் வளரும் செவத்துலலாம். தோஸ் ஆர் ஆல் வெரி காமன் அண்ட் வெரி டேஞ்சரஸ் திங்ஸ் விச் கேன் trigger the asthma. What I would like to say is food related asthma வந்து ரொம்ப ரேர். காமன் பர்செப்ஷன் என்னென்னா கோல்ட் ஐட்டம்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோல்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டா, தயிர் சாப்பிட்டா வந்துடும், வாழைப்பழம் சாப்பிட்டா வந்துடும். தோஸ் ஆர் ஆல் மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபுட் ரிலேட்டட் டு ஆஸ்துமா இஸ் வெரி ரேர். காமன் ட்ரிகர்ஸ் வந்து இதெல்லாம் தான் நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகிறது தான் ஏரோ அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் எவர் கோஸ் த்ரூ த நோஸ், அது வந்து நம்ம தீஸ் ஆர் த காமன் திங்ஸ்: காக்ரோச்சஸ், டஸ்ட்டு, மோல்ட்ஸு, கெரோசின், ஸ்மோக்கிங். வெளியில் போய் ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளால் வந்தாலும் அவங்க வீட்டில் யாருக்காவது ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகே, smoking is one very dangerous, not only for that person, for the person who has got asthma, but for people who are in that same house. Smokers இருந்தால் மற்றவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ட்ரிகராக மாற சான்ஸ் இருக்குது. Apart from this, there are problems which can also cause increase in
ஆஸ்துமா சிம்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடினாய்ட்ஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சரியாக தூங்க முடியாது. ஸோ இட் கேன் ட்ரிகர் மோர் ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்துமா சிம்டம்ஸ். ஒபிசிட்டி அது வந்து இட் கேன் ட்ரிகர். எக்ஸசைஸ் ரொம்ப காமன். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்துமா சிம்டம்ஸ் அதிகமாகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த காமன் triggers also to which can add on to the asthma symptoms. So how can people identify their specific asthma triggers? மக்கள் எப்படி அதை தூண்டுதலை எவ்வாறு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம், ஆஸ் அ ஜென்ரல் ரூல் நம்ம இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி they can be allergic to so many other things. இப்போது பர்டிகுலராக ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் கூட ஓகே நான் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து நான் இதை அவாய்ட் பண்ணால் போதும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாத எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து அவங்க அலர்ஜிக்காக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து we don't generally try to find out என்ன அலர்ஜினால இவங்களுக்கு ஆஸ்துமா வருது அப்படின்றது. பிகாஸ் the treatment will be the same whatever allergy is. இஃப் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஓகே எனக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு இது வருது ஆர் இந்த சீசனில் எனக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த பர்டிகுலர் சீசன்லேயோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஃபார் ஆஸ்துமேட்டிக்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுத்துக்கிறது ஆனுவல் ஃப்ளூ ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் கேன் பி டேக்கன் ஃபார் அஸ் டு அவாய்ட். பட் பர்டிகுலர்லி சம்திங் வேறு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனைனால ஆர் இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னால அவங்களுக்கு வீசிங் வருது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்வி டாக்டர், வாட் ஆர் சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆர் ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ் தட் கேன் ஹெல்ப் மேனேஜ் ஆஸ்துமா? இந்த ஆஸ்துமாவை நிவிர்க்க உதவும் சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் அல்லது தடுப்பு நடவடிக்கைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மெயின்லி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த பிக்கஸ்ட், என்ன கேட்டிங்கன்னா தட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டெப் இன் மேனேஜிங் ஆர் கண்ட்ரோலிங் ஆஸ்துமா ப்ராப்பர்லி. நிறைய பேர் என்னென்னா அந்த ஆஸ்துமான்ற வேர்டை கேட்ட உடனே தே ஆர் வெரி ஸ்கேர்ட். ஓகே, ஐயோ எனக்கு இப்படி ஒரு பெரிய நோய் வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா அது அந்த அந்த நோய்க்கு வந்து ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆகிருக்கு சொசைட்டியில். வந்து அதுக்கு ஒரு 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 வாட் இஸ் ஒரு கெட்ட ஒரு பேர் மாதிரி வந்திருக்கு. அந்த ஆஸ்துமான்னு சொன்னால் அது ஏதோ ஒரு பெரிய நோய் மாதிரி. டெஃபினெட்லி அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அண்ட் யாருக்கும் வந்து அந்த நமக்கு இப்படி ஒரு நோய் இருக்கே அப்படின்றது கம்யூனிட்டியில் வந்து நம்ம சொல்லிக்கிறதுக்கோ இல்லை கம்யூனிட்டியில் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு நோயே கிடையாது. ஸோ அதனால் அந்த ஆஸ்துமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணும்போது we should not get scared, we should accept it. இந்த மாதிரி இதுதான் ப்ராப்ளம். அப்போ அக்செப்ட் பண்ணால் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம். டெஃபினெட்லி அடல்ட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சில்ட்ரன் ரெண்டு பேருக்குமே வந்து 2 வேக்சின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸானாலேயும் நிமோனியானாலேயும் அஃபெக்ட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் அதிகமாக இருக்கனால தே ஹாவ் டு டேக் த ஆனுவல் flu vaccine எடுத்துக்கலாம் every year. And also they have to take the pneumonia vaccine. So pneumococcal vaccine அப்படி PCV அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த pneumococcal vaccine is important. அடல்ட்ஸுக்கு வந்து தனி ஷெட்யூல் இருக்குது, தனிப்பட்ட வேக்சின்ஸ் இருக்குது ஃபார் pneumonia. For children there is a different schedule and a different vaccine. ஸோ அதனால் we need to அந்த அவேர்னஸ் இல்லை ஜென்ரல், எஸ்பெஷலி இன் அடல்ட்ஸ். வந்து ஈவன் அதர்வைஸ் ஆஸ்துமா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அபோவ் 65 years இந்த 2 வேக்சினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ எஸ்பெஷலி பீப்புள் வித் ஆஸ்துமா ஷுட் டேக் ஈவன் இஃப் தே ஆர் பிலோ லோவர் ஏஜ் குரூப். பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து புகை, இந்த சாம்பிராணி அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கெரோசின் ஸ்டவ், ஃபயர் வுட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம், அண்ட் ஸ்மோக்கிங் ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், எஸ்பெஷலி இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆஸ்துமா கூடுறதுக்குள்ள சான்ஸ் இருந்தால் கூட ஆன் ட்ரீட்மெண்ட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் வித் ஆஸ்துமா ஹீ ஷுட் நாட்
be restricted in anything. அவரோட நார்மல் லைஃப் ஈவன் அன் அத்லீட் கேன் ஆல்சோ go and participate. அந்த அளவுக்கு the treatment is effective and very safe also. அதனால exercise is very important. Weight control is very important. What you eat, healthy food சாப்பிட்றது obviously it's very important. So these things, and வீட்டில் வந்து டஸ்ட்டு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். So these are the lifestyle changes which we can easily look into. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஓகே, அடுத்த கேள்வி டாக்டர், ஹவு கேன் பீப்புள் வித் ஆஸ்துமா ஸ்டே ஆக்டிவ் அண்ட் எக்ஸசைஸ் சேஃப்லி? ஆஸ்துமா உள்ளவர்கள் எவ்வாறு சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மற்றும் உடல் பயிற்சி செய்ய முடியுமா? அதான் இது ஆஸ்துமான்னு நம்ம வந்து அந்த ஏன் நான் சொல்கிறேன், இந்த ஆஸ்துமான்ற நோயை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாருமே நம்மளோட எய்ம் எப்படி இருக்கும்னா எல்லாரையும் வந்து நம்ம ஆக்டிவாகவே வச்சுக்கணும். யாரையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அந்த நோய் வந்து யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ பேசிக்கலி அதுக்குள்ள மருந்து வெரி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் இருக்குது. அண்ட் கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு இந்த ஆஸ்துமாவோட ட்ரீட்மெண்ட் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ரெக்கமெண்டட் பை ஆல் தி major authorities all over the world is inhaler treatment. Okay. So inhaler treatment தான் அடித்தளம்னு சொல்லலாம். அதான் basic foundation for treatment of asthma. அதில் வேறு inhalers இருக்குது. ரிலீவர் அப்படின்னு சொல்லுவோம், கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோலர்ன்றது ஸ்டீராய்டு பேஸ் பண்ணு. அகெயின் ஸ்டீராய்டுன்னு சொன்ன உடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த இன்ஹேலர்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதே மெடிசின்ஸ் தான் நம்ம டேப்லெட்ஸாக வருஷக்கணக்கில் எடுப்போம். ஆமாம். ஆனால் அது வந்து நம்ம யாருமே வந்து பயப்படுறதோ இல்லை ஒரு மெடிசினோ ஒரு சிரப் எடுக்கும்போது யாருக்கும் வந்து அது பெருசாக தோன்றதில்லை. ஆனால் ஒரு டோஸ் ஆஃப் டேப்லெட் வந்து நீங்கள் அதே மெடிசின் இன்ஹேலராக எடுக்கும்போது இட் வில் லாஸ்ட் ஃபார் 15 days அப்படின்னு சொன்னால் விச் ஒன் வில் யூ ப்ரிஃபர்? இல்லையா? இன்ஹேலரில் கொடுக்குற மெடிசினோட டோஸ் வந்து 15 நாள் எடுக்கிறதும் ஒரு டேப்லெட் எடுக்கிறதும் ஈக்குவல். ஸோ மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பேசிக்கலி இன்ஹேலர்ஸ் ஆர் மச் மோர் சேஃபர் தேன் டேக்கிங் நெபுலைசேஷன்ஸ் ஆர் taking tablets. Okay, any day. So அதனால when you take inhalers regularly on time, டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி அது இன்ஹேலர்னா பிகாஸ் டோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால கொஞ்சம் நிறைய நாள் 3 months 6 months அப்படி அதோட இது இருக்கும். நிறைய பேர் வந்து இது வந்து எடுக்க ஆரம்பித்தா அடிக்ட் ஆகிடும், லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு தடவை எடுத்தால் நிறுத்த முடியாது அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அலர்ஜி அப்படின்றது லைஃப் லாங் ப்ராப்ளம். ஸோ அவங்களோட நோய் தான் லைஃப் லாங்கே தவிர அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து இது எடுக்கிறதுனால நான் லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆஸ்துமா அப்படின்றது யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் இட் இஸ் நாட் க்யூரபிள். ஸோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து சில டைமில் கொஞ்சம் 6 மாதம் 1 year கூட எடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஆப்சல்யூட்லி சேஃப். இன்ஹேலர்ஸ் ஆர் ஆப்சல்யூட்லி சேஃப். அதை எடுத்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனோ எனக்கு இந்த பண்ணக்கூடாது இது பண்ண முடியாது நான் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. தே கேன் டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த், தே கேன் கோ ஆன் வித் தேர் லைஃப் ஆஸ் யூஷுவல் ஆஸ் எனி அதர் நார்மல் பர்சன். அருமையாக சொன்னீங்க. வாட் ஷுட் பீப்புள் டூ இஃப் தே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ்துமா அட்டாக்? இந்த ஆஸ்துமா தாக்குதல் ஏற்பட்டால் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க வந்து ஒன்ஸ் இப்போது அந்த ஆஸ்துமாக்குள்ள டயக்னோசிஸ் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் கொடுப்போம். இப்போது பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி இன்ஹேலர்ஸ் தான். ரிலீவர் இன்ஹேலர் அப்படின்ட்டு இருக்கும் அண்ட் கண்ட்ரோலர் இன்ஹேலர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலர் இன்ஹேலர் வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். வாட் எவர் த டியூரேஷன் டாக்டர் சொன்ன எத்தனை மாதம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் அவங்க எடுக்கணும். பட் ரிலீவர் அப்படின்றது வந்து சடன் அக்யூட் அட்டாக் வரும்போது அது இமீடியட் எஃபெக்ட்டுக்காக ரிலீவர். ஸோ ரிலீவர் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு இருமலுக்கு காஃப் சிரப் 5 நாளோ 7 நாளோ கொடுக்குற மாதிரி அந்த ரிலீவர் இன்ஹேலர் கூட நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கொடுப்போம். பட் அக்யூட் எபிசோட்ஸ் அட்டாக்ஸ் வரும்போது இமீடியட்லி வந்து அந்த ரிலீவர் வந்து டாக்டர் சொல்கிற டோஸுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சில டைமில் வந்து அந்த இன்ஹேலர் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தென் தே கேன் டேக் த சைல்டு டு அ நியர்பை ஹாஸ்பிட்டல் ஃபார் நெபுலைசேஷன் அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம். ஏன்னா
வீட்டில் நெபுலைசேஷன் கொடுக்குறதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு அந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்க சிக் ஆகுறது தெரியாது. வாட் வில் ஹேப்பன் இஸ் தே வில் அதை கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆஸ்துமா சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸ் ஆகலாம், லைஃப் த்ரெட்டனிங் கூட ஆகலாம். ஸோ அதனால் நெபுலைசேஷன் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் கொடுத்தாலும் as soon as possible take the child to the hospital அப்படின்னு சொல்வேன். ஸோ இது அந்த ரிலீவர் மெடிசின்ஸ் எப்படி எடுக்கிறது, எத்தனை பஃப் எடுக்கணும் அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டு அதை வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் யூஸ்வலி கொஞ்சம் ஓரளவுக்கு மைல்ட் டு மாட்ரேட் எபிசோட்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டிலே வந்து அந்த ரிலீவர் பஃப் இன்ஹேலர் எடுத்துட்டு they can control their symptoms for the time being. And of course நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இல்லை நைட்டில் ஆச்சுன்னா மார்னிங் போகலாம். இஃப் ஹாஸ்பிட்டல் இஸ் அவைலபிள் நியர்பை, டோன்ட் வெயிட். உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது ஆர் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த சைனோசிஸ், அந்த ப்ளூ கலரில் வாயெல்லாம் நாக்கு சுண்டெல்லாம் வந்து ப்ளூ கலரில் மாறுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இமீடியட்லி ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. ஆன் த வே யூ டேக் த இன்ஹேலர். ஓகே. அடுத்த கேள்வி டாக்டர், how can people with asthma maintain a positive outlook and manage the psychological impact of living with a chronic condition? இந்த ஆஸ்துமா உள்ளவர்கள் எவ்வாறு நேர்மறையான கண்ணோட்டத்துடன் வாழ முடியும்? எஸ், இப்போது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மறைக்க ட்ரை பண்ணவும் கூடாது. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற எராவில் வந்து ஐ ஃபீல் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் லுக் அட் அ பர்சன் வித் ஆஸ்துமா டிஃப்ரெண்ட்லி. ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குன்னா ஓ இவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்ற அந்த காலம் போயிடுச்சு. ஓகே. அண்ட் பேசிக்கலி பீப்புள் ஆர் வரிட் தட் ஓ எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரியக்கூடாது, அதனால் நான் இன்ஹேலரை வந்து பப்ளிக் பிளேஸில் எடுக்க மாட்டேன், நான் ஊருக்கெல்லாம் போனால் வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஷுட் நாட் டூ. அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் லைக் அ நார்மல் காஃப் வர மாதிரி தான். ஸோ அது அந்த ஆஸ்துமா இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து அதை நினச்சி பார்க்குறதோ நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ரீசனும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் அலர்ஜி, அவ்வளோதான். அண்ட் வி காட் குட் ட்ரீட்மெண்ட். அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தாச்சுன்னா இன்னும் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே 90% or 95% ஆஃப் த பீப்புள் சிம்பிள் மெடிசன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் வில் ஹாவ் டு கோ டு அ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கெட் ட்ரீட்டட். அதர்வைஸ் பீடியாட்ரிஷியனோ ஃபிசிஷியனோ வந்து ஈஸிலி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இது. அண்ட் நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ஐ மீன் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ அது வெளியில் தெரிகிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ ஐ திங்க் ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா பீப்புள் திங்க் தட் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றனால அவங்கள வந்து they are trying to control themselves, they are trying to live in a situation where they don't want anybody else to know. Appo dhaan வந்து your life is going to get affected. So it is such a simple problem that even if everybody knows, then it is okay to know. And also it is good if especially school teachers should know that you have asthma. அப்போ அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஸ்கூலில் இது திடீர்னு ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா they will also take immediate measures. And colleagues, ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. But maybe if at all people have to be aware that this is a condition which cannot spread from one person to the other. இப்போ எனக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு ஆஸ்துமா வராது, ஜெனட்டிக்கலி வரலாம். ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி பொல்யூஷன் அது இதுன்னு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஆஸ்துமா வரும். அட் த சேம் டைம் ஜெனட்டிக்கலி ஆல்சோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு பேரண்ட்டுக்கோ 2 பேரண்ட்ஸுக்கோ இருந்துச்சுன்னா அவங்களோட பசங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்குள்ள சான்ஸ் கொஞ்சம் அதிகம். அகெயின் அதிகம்னா கண்டிப்பாக வரும்ன்ட்டு இல்லை. அண்ட் ஈவன் யாருக்குமே இல்லாமல் ஃபேமிலியில் யாருக்குமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஆஸ்துமா வரலாம். ஸோ இட்ஸ் அ வெரி காமன் disease and there is nothing people should
அதை வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஐ திங்க் பீப்புள் ஷுட் அக்செப்ட் தட். ஓகே ஓகே, நல்லா அருமையாக சொன்னீங்க. கடைசியாக உங்கள் இடத்துல நான் கேட்க விரும்புகிற கேள்வி, ஆர் தேர் எனி மித்ஸ் ஆர் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் ஆஸ்துமா தட் யூ லைக் டு அட்ரஸ்? இந்த ஆஸ்துமா பற்றி நீங்கள் விவாதிக்க விரும்பும் ஏதேனும் கட்டுக்கதைகள் அல்லது தவறான கருத்துக்கள் உள்ளதா, சொல்ல முடியுமா? ஒன்று, நான் இப்போ சொன்ன மாதிரி ஆஸ்துமா வந்து அது ஒரு ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது. ஓகே. ரெண்டாவது வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்கள ப்ளேம் பண்ண, உங்கள் ஃபேமிலி சில டைமில் வந்து மதர் ஃபாதர் அவங்களுக்குள்ளாலே பிரச்சனைகள் வரும். உடனே அவர் சொல்லுவார், இவங்க வீட்டில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நம்ம இப்போ ஒரு கண்டுபிடிச்சோம், இட் இஸ் ஜஸ்ட் அ காஃப் அண்ட் கோல்டு, அந்த மாதிரி தான் ஒரு நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு ப்ளேம் எனிபடி தட் இது வந்து ஒன்றால் வந்துச்சு அந்த மாதிரி. திட்ஸ் அ வெரி காமன் சுச்சுவேஷன். மூணாவது வந்து இன்றைக்கி வீசிங் வந்துச்சுன்னா, ஒரு நேற்றுக்கு என் பையன் போயிட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், அதனால தான் வந்துச்சு. இட் மே நாட் பி அந்த ட்ரிகர், அந்த பர்டிகுலர் எபிசோட் ஆஃப் ஆஸ்துமா வந்து அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு வேறு குழந்தைங்க கூட விளையாடும்போது ஒரு வைரஸ் வந்து அதனால் ட்ரிகர் ஆகிருக்கலாமே தவிர இட் மே நாட் பி பிகாஸ் ஆஃப் ஃபுட். ஓகே. ஸோ அதனால அண்ட் ஆஸ்துமா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, தே ட்ரை டு லிமிட் லாட் ஆஃப் திங்ஸ். சாப்பாடை வந்து ரொம்ப லிமிட் பண்ண, எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு வந்து ஃபுட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் நியூட்ரிஷன் வைஸ். ஸோ நம்ம வந்து கோல்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து நம்ம அவாய்ட் பண்ண பார்க்குறோம். தட் இஸ் ஆல், இட்ஸ் ஆல் மித்ஸ். அது தேர் இஸ் நோ நீட் டு ரெஸ்ட்ரிக்ட் எனிதிங். அஃப்கோர்ஸ் ஃப்ரிட்ஜில் இப்போது அந்த அந்த எபிசோட்ஸ் இருக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கோல்டாக எடுத்து சாப்பிடக்கூடாது. அந்த கோல்டு, அந்த தட் இஸ் த கோல்ட் விச் வி வாண்ட் டு அவாய்ட் டியூரிங் தி எபிசோட். நாலாவது வந்து ஐ வுட் சே இன்ஹேலர்ஸ் அப்படின்னு சொன்னால் பீப்புள் இம்மீடியட்லி திங்க் ஓகே அது அடிக்ட் ஆகிடும், அது ஸ்டீராய்டு இருக்குது அண்ட் லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டாப் பண்ண முடியாது. தட்ஸ் அ மித். ஏன்னா அது எஸ்பெஷலி ப்ராப்ளம் என்னென்னா, அது அந்த அந்த இன்ஹேலர்ஸை ரெகுலராக எடுக்கலை அப்படின்னா வருஷக்கணக்கில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நெபுலைசேஷன் எடுத்தால் சரியாயிருமே, நம்ம எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும், பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போடனா இல்லை வீட்டிலே நெபுலைசேஷன் கொடுத்தா அது கண்ட்ரோல் ஆகிடுது. பட் என்ன ஆகும்னா, லோ டிகிரி ஆஃப் அந்த ஆஸ்துமான்றது இட்ஸ் அ க்ரானிக் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் அந்த லங்ஸில் வந்து அந்த லங்ஸில் இருக்கிற அந்த டியூப்ஸ்லாம் வந்து வருஷக்கணக்கில் ஆஸ்துமா சரியாக கண்ட்ரோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதில் வந்து பெர்மனெண்ட் டேமேஜஸ் ஆயிரும். அண்ட் எப்பயாவது ஒரு தடவை என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நம்ம நெபுலைசேஷனோ என்ன கொடுத்தாலும் அது சரி பண்ண முடியாது. ஸோ அதனால அது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே அதுக்குள்ளே இன்ஹேலர்ஸ் தெரப்பி என்ன டாக்டர்ஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபார் ப்ரொலாங் பீரியட் கொடுத்தா கூட அது கரெக்டாக எடுக்கலைன்னா மெனி பீப்புள் மே சஃபர் லேட்டர் அண்ட் இட் கேன் பிகம் வெரி சீரியஸ் ஆல்சோ. அண்ட் நிறைய பேருக்கு தே கெட் யூஸ்ட் இட். கொஞ்சம் அவங்களுக்கு வீசிங் இருந்தாலும் அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, தட் இஸ் அனதர் ராங் திங் டு டூ. ஸோ இந்த இன்ஹேலர் தெரப்பி எடுத்தால் இது மாதிரி ஆயிரும், ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்றது இட்ஸ் அ மித். ஓகே, ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க எல்லா காரியங்களும். ஃபீபா நிலையத்தின் சார்பிலும் இன்னுமாக நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நமதில் இவ்வளோ நேரம் கலந்துரையாடின டாக்டர் ஃபெமின் ராஜா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி info@febaonline.org. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இதே போல்